Hello students, welcome to கணிதம் புனிதம் exercise 1.1 sum number 2. இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நேர்மாறு காண்க. தரப்பட்ட அணிகளுக்கு நேர்மாறு காண்க, அதாவது இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். இதுக்குரிய ஃபார்முலா ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா A inverse is equal to 1 by determinant of A into adjoint of A. இதுதான் அதுக்குரிய ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நம்ம இந்த நேர்மாறு அணி A inverse கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கணக்கில் பார்த்தீங்கன்னா கணக்கில் நம்ம சேர்ப்பு அணி கண்டுபிடிச்சோம், அதாவது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சோம். இங்கே நம்ம கண்டுபிடிக்க போகிறது ஏ இன்வர்ஸ். அப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சது போக இனி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், தரப்பட்டிருக்கக்கூடிய அணிக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிச்சா போதும். கண்டுபிடிச்சு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா நேர்மாறு அணி கிடச்சிரும். வாங்க கணக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், matrix A is equal to -2, 4, 1, -3. நேர்மாறு அணி காண வேண்டிய கணக்கை எழுதின உடனே நீங்கள் அடுத்து செய்ய வேண்டிய வேலை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கிறது. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் -2, 4, 1, -3. எப்போ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம்? இது ரெண்டையும் பெருக்குவோம். ஸோ 6 ஒரு மைனஸ் போட்டுக்கிட்டு மீதி உறுப்புகளை பெருக்குனா 4, 6ல் 4 போச்சுன்னா 2. நல்லா கவனிங்க, நேர்மாறு காணக்கூடிய கணக்குகளில் நம்ம செக் பண்ண வேண்டிய வேலை இந்த அணிக்கோவை மதிப்பு 0 இல்லாத ஒரு எண்ணாக வரணும். அதாவது தரப்படக்கூடிய அணி பூஜ்ஜியக்கோவை அணி இல்லாமல் இருக்கணும், பூஜ்ஜியமற்ற கோவை அணியாக இருக்கணும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இதை நாட் ஈக்குவல் டு 0. ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். அப்போ சப்போஸ் இந்த டிட்டர்மினன்ட் ஏ 0வாக இருந்தால் 1/0 போடும்போது இது வரையறுக்க இயலாத ஒரு மதிப்பாக வரும். அப்போ நேர்மாறு காணக்கூடிய கணக்கில் நீங்கள் செக் பண்ண வேண்டியது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மதிப்பு அணிக்கோவை மதிப்பு 0 இல்லாத மதிப்பாக வரணும். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும், நம்ம செய்ய வேண்டிய வேலை அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கிறது. அட்ஜாயின் நம்ம போன கணக்கிலே பார்த்துருக்குறோம். 2/2 மேட்ரிக்ஸ்க்கு அட்ஜாயின் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான வேலை. எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணக்கில் இருக்கக்கூடிய முதன்மை மூலைவிட்ட உறுப்புகளை நம்ம இடம் மாற்றுறோம். அதாவது -3 இங்கே எழுதுகிறோம், -2 இங்கே எழுதுகிறோம். மீதமுள்ள மூலைவிட்டத்தில் இருக்க உறுப்புகளுக்கு குறி மட்டும் மாற்றுறோம். -4 இங்கே எழுதுகிறோம், +4 -4 ஆக்கி எழுதுகிறோம், +1 -1 ஆக்கி எழுதுகிறோம். ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ நேராக ஃபார்முலா எழுதுங்க. ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. எப்பயுமே ஃபார்முலா எழுதுங்க. திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ மதிப்பு 2 இன்ட்டு அந்த அட்ஜாயிண்ட் ஏவை மட்டும் எடுத்து எழுதிருங்க. அவ்வளோதான் இந்த கணக்குடைய விடை. செகண்ட் சப்டிவிஷன், matrix A is equal to 5, 1, 1, 1, 5, 1, 1, 1, 5. ஸோ செய்ய வேண்டிய வேலை நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறோம். ஃபைவ் ஒன் 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 5 1. டிட்டர்மினன்ட் வேல்யூ அணிக்கோவை மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நிறை எடுத்துக்குவோம். வழக்கமாக நம்ம முதல் நிறை எடுத்துக்கிட்டு அந்த முதல் நிறையில் இருக்க உறுப்புகளுடைய இணைக்காரணி மதிப்பை பெருக்கி எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு எழுதுவோம். பாருங்க, 5 இன்ட்டு அதோடைய இணைக்காரணி மதிப்பு, அது இருக்கக்கூடிய நிறைய விட்டுடுறோம், அது இருக்கக்கூடிய நிரலை விட்டுடுறோம், மீதி இருக்கக்கூடிய இந்த சிற்றணிக்கோவையோட மதிப்பை எழுதுகிறோம். அப்போ எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 -1. இதனுடைய இணைக்காரணி மதிப்பு கண்டுபிடிக்கும் போது இதுக்குரிய குறி பார்த்தீங்கன்னா மைனஸ். அதனால் மைனஸ் போட்டுட்டு 1 எழுதுகிறோம். அப்புறம் அது இருக்கக்கூடிய நிரலையும் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா 1 1 1 5 இருக்குது. அப்போ என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 -1. அடுத்து இருக்கக்கூடிய உறுப்பு 1, அதனால் +1 இன்ட்டு இது இருக்கக்கூடிய நிரலையும் இது இருக்கக்கூடிய நிரலையும் விட்டிங்கன்னா 1 1 5 1 1 1 5 1 1. இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா
1 மைனஸ் 5. அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 24 மைனஸ் 1 இன்ட்டு 4 ப்ளஸ் 1 இன்ட்டு மைனஸ் 4. அப்போ 24 இன்ட்டு 5 120 மைனஸ் 4 மைனஸ் 4. 120 மைனஸ் 8 பார்த்தீங்கன்னா 112. திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அதனால் தேர்ஃபோர் ஏ இன்வர்ஸ் காண இயலும். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்த வேலை நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறது. இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஷேர் பண்ணி கண்டுபிடிக்கிறத நம்ம முதல் கணக்கில் பார்த்துருக்குறோம். நம்ம பார்த்துருக்கக்கூடிய மெத்தட் 2-3-1 மெத்தட். ஸோ 2-3-1 மெத்தட் படி செய்வோம். இந்த 2-3-1 மெத்தடுக்கு இரண்டாவது காலத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளை 2-3-1 அதாவது 5-1-1 கவனிங்க. 5-1-1. மூன்றாவது காலத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் 1-5-1 1-5-1. முதல் காலத்துக்குடைய உறுப்புகள் 1-1-5. இதை எழுதுனதுக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட் ரோவில் இருக்கிறத தூக்கி காப்பி பேஸ்ட் பண்ணி 5-1-1. அதுக்கப்புறம் இங்கே ஃபஸ்ட் காலத்தில் இருக்க உறுப்புகள் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி 5-1-1-5. இதை ரஃப் ஒர்க்கில் எழுதிட்டிங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக இங்கே அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஃபில்லப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா கவனிங்க. 25 மைனஸ் 1 24. 1 மைனஸ் 5 மைனஸ் 4. 1 மைனஸ் 5 மைனஸ் 4. 1 மைனஸ் 5 மைனஸ் 4. 25 மைனஸ் 1 24. 1 மைனஸ் 5 மைனஸ் 4. 1 மைனஸ் 5 மைனஸ் 4. 1 மைனஸ் 5 மைனஸ் 4. 25 மைனஸ் 1 24. இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஸோ நேரம் நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா எழுதுங்க. 1 / டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. This is equal to 1/112 into இந்த adjoint of A 24 minus 4 minus 4 minus 4 24 minus 4 minus 4 minus 4 24. இதை கவனிச்சிங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு 4 பொதுவாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அதை பொதுவாக வெளியே எடுத்தீங்கன்னா 4/112 இன்ட்டு 4 வெளியே எடுத்தது போக 6 மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 6 மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 6. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இதை கேன்சல் பண்ணலாம். 2 8 மீதி 3 8 32. ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/28 இன்ட்டு 6 மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 6 மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 6. தேர்ட் சப்டிவிஷன் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 3 1 3 4 1 3 7 2. முதல்ல நம்ம செய்ய வேண்டியது அணிக்கோவை மதிப்பு determinant of A. This is equal to 2 into 8 minus 7 minus 3 into இந்த நிறையையும் இந்த நிரலையும் விட்டுறோம். 3 1 3 2. அதை கனெக்ட் பண்ணிங்கன்னா 6 மைனஸ் 3 ப்ளஸ் 1 இன்ட்டு 21 மைனஸ் 12. திஸ் இஸ் ஈக்குவல் டு அப்போ 2 இன்ட்டு 1 மைனஸ் 3 இன்ட்டு 3 ப்ளஸ் 1 இன்ட்டு 9. திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 9 ப்ளஸ் 9. இது ரெண்டும் கேன்சல் ஆகி உங்களுக்கு 2 தான் அணிக்கோவை மதிப்பாக கிடைக்கும்.
which is not equal to 0. Therefore இதை எழுதுங்க எப்பயுமே. அதனால A இன்வர்ஸ் காண இயலும். இது நாட் ஈக்குவல் டு 0வா கிடைச்சதுனால தான் A இன்வர்ஸ் காண இயலும். எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சேர்ப்பு அணி அட்ஜாயிண்ட் ஆஃப் A. வழக்கம் போல் 2 3 1 மெத்தட். ஸோ 4 7 3 1 2 1 3 3 2. திரும்ப என்ன செய்யுங்க, ஃபர்ஸ்ட் ரோவை எடுத்து காப்பி பண்ணி கீழே எழுதுங்க. ஸோ 4 7 3 ஃபர்ஸ்ட் காலத்தை காப்பி பண்ணி இங்கே எழுதுங்க. 4 1 3 4. அப்போது 8 மைனஸ் 7 1, 7 மைனஸ் 6 1, 3 மைனஸ் 4 மைனஸ் 1, 3 மைனஸ் 6 மைனஸ் 3, 4 மைனஸ் 3 1, 3 மைனஸ் 2 1, 21 மைனஸ் 12 9, 9 மைனஸ் 14 மைனஸ் 5, 8 மைனஸ் 9 மைனஸ் 1. Therefore, A inverse is equal to 1 by determinant of A into adjoint of A. This is equal to 1 by 2 into 1 1 minus 1 minus 3 1 1 9 minus 5 minus 1. Thank you.